ரோட்டில் போய் நின்று பார்த்தோம்னா காரு, பைக்கு, லாரின்னு பரபரன்னு போயிட்டே இருக்குது. எல்லோரும் எங்கே போகிறாங்க, எதுக்கு போகிறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அவங்கவுங்கள நிப்பாட்டி நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்களுடைய ஃபேமிலிக்காகவும், அவங்களுடைய தொழில் வளர்ச்சிக்காகவும், அவங்க ஜெயிக்கணுன்ற எண்ணத்துக்காக தான் அப்படி போகிறாங்க. ஸோ இந்த உலகம் ரொம்ப வேகமாக இயங்கிக்கிட்டு இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். அதெல்லாம் பார்த்துட்டு அதே போல் நாமளும் ஓட ஆரம்பிச்சிட்டோம், ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அப்படி வேகமாக போய் சுற்றி அலைஞ்சி நம்ம ஆரோக்கியத்தை கெடுத்துக்கிட்டு நாளைக்கு சம்பாதிக்கிற காசை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் கொடுக்குற அளவுக்கு நம்ம போயிடக்கூடாது. நம்ம என்ன சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோமோ அதே வருமானத்தை, அதே சம்பளத்தை, இல்லை அதே ஒரு டார்கெட், ஏதோ ஒரு அமௌண்ட்டு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா அதை அமைதியாக உட்காந்து, பொறுமையாக உட்காந்து நீங்கள் திங்க் பண்ணியும் சம்பாதிக்க முடியும். நிறைய பேர் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் பரபரப்பாக போய் தான் சம்பாதிக்க முடியும், அமைதியாக இருந்து சம்பாதிக்க முடியாதுன்ற கான்செப்ட்லாம் கிடையவே கிடையாது. அதனால் உங்கள் ஆரோக்கியத்தை கெடுத்துக்காமல் அமைதி தேவைப்படுது. இப்போ எல்லாருக்குமே பரபரப்புலேயே இருக்காங்க. யார்கிட்டே பார்த்தா கூட ஒரு ஸ்மைல் வர மாட்டேங்குது. அப்படியே டென்ஷனாக மூஞ்சிலாம் ரொம்ப இறுக்கமாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. காரணம்னா அந்த டென்ஷன் தான், பரபரப்பு. சம்பாதிக்க முடியல, சீக்கிரம் ஜெயிச்சிடணும் அப்படின்ற டென்ஷன் தான் இருக்குது. முதல்ல உங்கள் ஆரோக்கியத்தில் தயவுசெய்து கவனம் செலுத்துங்க. எல்லாருமே ஹாஸ்பிட்டலாம் போனால் எல்லா ஹாஸ்பிட்டலும் கூட்டம் நிரம்பி வலியுது. இன்னும் 20 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா தெருவுக்கு 4 ஹாஸ்பிட்டல் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஹாஸ்பிட்டல் வளரக்கூடாதுல்ல. ஹாஸ்பிட்டல் வளருது அப்படின்னா நோய் வளருதுன்னு அர்த்தம். நோய் யாருக்கு வளருது? நமக்கு தான். வேகம், டென்ஷன். இப்படி இந்த வேகமாக போய் டென்ஷனாக போய் சம்பாதிக்கிற காசை நம்ம குடும்பத்துக்கு சேர்த்து வைக்க முடியாமல் ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்குற மாதிரி சூழ்நிலை வந்துடக்கூடாது. அவங்க இப்போ அறிவியல் பூர்வமாக செக் பண்ணி சொல்கிறாங்க, நிறைய சொல்கிறாங்க. நீ நெட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். இன்னும் ஒரு 15 வருஷம் கழித்து மனிதர்களோட அந்த வயசு இருக்குல்ல, 40 தாண்டாதுங்கிறாங்க. தெருவுக்கு 4 ஹாஸ்பிட்டல் மஸ்ட்டாக தேவைப்படுங்கிறாங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய, கேட்கும்போது அதிர்ச்சியாக இருக்குது. அதனால் இன்றைக்கி இருந்தே நம்மளாம் ரொம்ப பொறுமையாக இருங்க, நிதானமாக இருங்க. வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட கொஞ்சம் நல்லா மனசை விட்டு பேசுங்க, சிரிங்க, எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிடுங்க. அதுலேயே பாதி நோய் குறைஞ்சிடும். அந்த ஒரு அமைதியான சூழ்நிலை இருந்துக்கிட்டு நீங்கள் உங்கள் தொழிலுக்கு உண்டான விஷயத்தை யோசிங்க. நிச்சயமாக நல்ல ஐடியாக்கள் வரும். அந்த ஐடியா கொண்டு போயிட்டு நீங்கள் தொழில் பண்ணாலும் சரி, இல்லை ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணாலும் சரி, நிச்சயமாக அது ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அமைதிக்கு வேல்யூ இங்கே அதிகம். இந்த உலகமே அமைதியாக தான் சுற்றிக்கிட்டு இருக்குது. நம்ம பரபரப்பாக போய் நம்ம ஆரோக்கியத்தை கெடுத்துக்க வேணாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. என்னுடைய நண்பர்கள்லாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா மாத்திரை நிறைய சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, நிறைய சாப்பிட்றாங்க. பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க எல்லாமே அந்த பரபரப்பாக இருந்தவங்க தான். நானும் பரபரப்பாக இருந்தேன். பட் எனக்கு அந்த ரெஸ்ட் எடுக்கிறதோ இல்லை சாப்பிட்றதோ அதுக்கு நான் ப்ரியாரிட்டி கொடுத்துருக்கேன். இன்றைக்கி வரைக்கும் நான் எந்த மாத்திரையும் சாப்பிடலை, எந்த மாத்திரையுமே சாப்பிடலை. அந்த வாக்கிங் போகிறது, ஃபுட்டு, ரெஸ்ட்டு, அதை நான் கொஞ்சம் கரெக்டாக எடுத்துக்கிறேன். அதுபோல் எல்லாருக்குமே தான் நான் சொல்கிறேன், உங்கள் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். உங்கள் ஆரோக்கியத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கிட்டு உங்களை ரிலாக்ஸாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும்